அக்ஷயா விஜயா பார்த்துருக்கோம் அண்ட் ஆக்ட்ரஸாக நாங்கள் வந்துட்டு பார்க்கும்போது யூ ஆர் அ ப்ராமிசிங் ஆக்ட்ரஸ் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இப்போ ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஒன்று கொடுக்க பார்த்தீங்கன்னா அவங்க சிரிக்கிறாங்க, ஐயோ இது வேற நீ ஏன்பா சொல்ற, நான் தானே பக்கத்தில் இருந்து நடிச்சிட்டு இருப்பேன், எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்ட்டு. அக்ஷயோட மூஞ்ச பத்தமா நீ பேசுடா, நீ பேசு, நீ எவ்வளவு நீ பேசு. அன்னைக்கு எனக்கு எவ்வளோ தூணாக இருந்த அக்ஷயா, இன்னைக்கு நான் அக்ஷயாக்காக நான் வந்து இல்ல அன்னைக்கு நான் அப்படி இருந்ததுக்கு இன்னைக்கு அவன் பேசிதான் ஆகணும், மூவிதானே ஆகணும். எஸ் ஸோ இல்லை ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனால் உண்மையாக வந்து ஆக்டிங் அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி திங் அப்படின்றது நல்லாவே தெரியும் இல்லையா? சோ எப்படி பாத்திருக்கீங்களா ப்ரோ? பின்ன என்ன ப்ரோ பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், இந்த குடும்பத்தில் ஏன் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி பாவமா இருக்கும் எனக்கு. சொல்லுங்க. இல்ல இது ஆடுகளம் தேவி பொறுத்த வரைக்கும் என்னோட ரியல் கேரக்டருக்கு டோட்டலா இருக்க ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப அமைதி, அடக்கம், ஒழுக்கம், இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ரியல் லைஃப்ல இருந்தாலும் ஆனா அது டோட்டலா வந்து வேற மாதிரி ஒரு கேரக்டர். சார் ரியல் லைஃப் உங்களோட கேரக்டர் பத்தி நீங்க சொல்லுங்களேன். சோ எப்படி நீங்களே சொன்னீங்க கம்ப்ளீட் ஆப்போசிட். ரியல் லைஃப்ல வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி, எல்லார் கூடயுமே நல்லா பேசுவேன், எல்லாருக்கும் வந்து நல்லது நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது வந்து ஒருத்தங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். ஆனா ஆடுகளம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன்னா மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க இந்த கேரக்டர்ஸ்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்டார்டிங் வித் ஐயூப் ப்ரோ. ஆடுகளம் பொறுத்த வரைக்கும் இப்போ வெளியே வந்து எல்லாருமே என்ன கூப்பிடுறது ஆடுகளம் அபி தென் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மக்கள் கிட்ட ஆயிடுச்சு. தென் ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கே போனாலும் இப்போ கூட ஹோட் போட்டு வரும்போது ரொம்ப லைனில் நிறைய பேர் நின்று இருந்தாங்க, ஆக்டர் இப்போ அவர் ஆடுகளம் பண்ணுறாரு விடுங்க. ஏன்னா அந்த ஒரு ஆடுகளம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒரு பெரிய ஒரு பாட்டாக இருக்கு என் லைஃப்பில் சொல்லலாம். தென் ஸோ இவங்கன்னா அது மட்டும் இல்லாம அந்த துபாய் போயிருந்தேன்னு சொன்னாங்க இவங்க. ஸோ அந்த துபாய் கதை துபாய் போயிருந்தேன், லாஸ்ட் டைம் வெக்கேஷன் போயிருந்தேன். ஸோ அப்போது துபாயிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடுகளம் பண்ணுறீங்கல்ல, ஏன்னா நம்ம வெளியே இங்கே பார்க்குறாங்க ஓகே. ஸோ துபாய் ஃபேமிலியாக இருக்கும்போது ஒருத்தவங்க கூப்பிட்டு உங்களை டிவியில் பார்த்துருக்கோம், ஆடுகளம்ல பார்த்துருக்கோம், நல்லா பண்ணுறீங்க, ஸோ என்னை பற்றி பேசும்போது, உங்கள் டீம் பற்றி பேசும்போது, ஸோ இந்த பொண்ணை பற்றி பேசும்போது ஸோ ரொம்ப கொடுமை பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ நான் இவங்க லவ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபைட்டில் போயிட்டு இருந்தது ரெண்டு பேருக்கும், ஓகேங்களா, ரொம்ப நாங்கள் சேர மாட்டோம், வீட்டில் பிரச்சனை ட்ரபிள் அப்படி போயிட்டு இருந்தது. தென் இப்போது கூட தான் இருக்காங்க. அப்போது சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஃபேமிலியாக போகும்போது உங்களை கூப்பிட்டு உங்களை ஆடுகளம் பார்த்துருக்கோம், அதுவும் துபாயில். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே குதூகலமா பயங்கரமா இருக்கு. தமிழ்நாட்டுல எங்கேயாச்சும் போனோம்னா அது வந்துட்டு சூப்பரா இருக்கும். இந்தியாவில யாராச்சும் கண்டுபிடிச்சாங்க பரவாயில்ல, இந்தியாவில பார்த்துட்டு இருக்காங்க வேர்ல்ட் வைட் ஃபேமஸா இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவுட் ஆஃப் ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்கும்போது ஒய்ஃப் பசங்க எல்லாரும் இருக்கும்போது கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, உங்கள் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக, என்னை விட அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் சன் டிவி மூலியமா தான். வெரி ஸ்வீட். அண்ட் தேவி நீங்க சொல்லுங்க, how has been your journey? ஸோ வந்து ஆடுகளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிகினிங்ல வந்து நாங்கள் பிரிஞ்சிருப்போம், லைக் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன். ஸோ அந்த ப்ரெக்னன்சி அந்த டைம் ஸோ அதெல்லாம் வந்து சீரியலில் காமிக்கும் போது ஓப்பனிங் சீக்வன்ஸே வந்து அழுகணும், பயங்கரமாக நெகட்டிவோட இன்ட்ரடக்ஷன் வந்து நான் தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதை நான் ரியலாக வந்து தானாக அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அழுக வந்துச்சு. ஸோ ரொம்ப உள்வாங்கி அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பண்ணோம். ஸோ அது ஒரு நல்ல இதாக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இந்த தேவி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஜாவில் நான் பண்ணது டோட்டலாக வந்து நெகட்டிவான, இது வந்து டோட்டலாக பாசிட்டிவ். அதுக்கு வந்து என்டையராக கம்ப்ளீட்லி வந்து ரொம்ப சாதுவா, ரொம்ப சமத்தா, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற மாதிரி, எஸ்பெஷலி அபி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிற மாதிரி, சிஸ்டர் சொல்றது கேட்டுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இது வந்து வெளியே மக்கள் வந்து பார்க்கும்போது எப்படி நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க, பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே, அப்போ நல்லா திட்டு வாங்கிட்டு இருந்தோம் ரோஜாவில், இப்போ கொஞ்சம் அது கம்மியாக இருக்கு. ஸோ அதனால நல்லா ஆகிட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகும். ஏன்னா வீட்டில் பிரச்சனை, ஸோ நானும் ஒரு பிரச்சனை இவங்களுக்கு எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ லேடிஸ் பார்க்கும்போது பாவமாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலி செல்வநாயகி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் நீங்க ஹெவியா மாட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீல். இன்னும் ரிலீஸே ஆக முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர டெட்லாக்ல போய் மாட்டி. ஆமா, ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா செல்வநாயகி வந்து அவங்க பயங்கர நெகட்டிவ், அதாவது பையனை எப்படியாவது வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ என்கிட்ட அவங்க ரொம்ப நல்லவங்களா வந்து அவங்க திருந்திட்ட மாதிரி என்கிட்ட வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. அதை நானும் நம்பிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு வந்து அதை நம்பி என் சிஸ்டர் கூடயே இப்போ நான் வந்து சத்யா கூடயும் வந்து ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது எப்படி போகும் அப்படிங்கறது வந்து தெரியல, பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா வந்துட்டு நீங்க எத்தனை வருஷமா இந்த சீரியல்ல டிராவல் ஆயிட்டு வந்திருக்கீங்களே, இங்க இருந்து உங்களோட டாப் ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க செட்ல இருந்து?
ஆடுகளம்ல எனக்கு மறக்க முடியாத விஷயம் வெயிட் பண்ணுங்க, அதான் ஆஸ்துமா பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லணும்னா கூட சொல்லலாம். ஆடுகளம்ல வந்து அவங்களே சொல்லலாம். மறக்க முடியாத இதுனா வந்து அஃப்கோர்ஸ் டெல்னா சத்யா கேரக்டர் வந்து அவங்க கூட நடிக்கும் போதும் சரி, காயத்ரி மேம் கூட நடிக்கும் போதும் சரி, அவங்கள பார்த்துட்டு சம்டைம்ஸ் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிருக்கேன். காயத்ரி மேம் நடிக்கிறத வியந்து போய் பார்த்திருக்கீங்க? இல்ல, அவங்க ஐஸை உருட்டுவாங்க இந்த சைடு அந்த சைடு, அப்படி உருட்டும் போது பயங்கரமா வந்து பெர்ஃபார்மர் அவங்க. அதை பார்த்துட்டு கோயில் சீக்வன்ஸ்லாம் ஒன்று பண்ணோம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன், தாலி தூக்கி போடுவாங்க, நாங்கள் வந்து ஓடுவேன், மொட்டை வெயிலில் நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம் ஏப்ரல் மந்த் லாஸ்ட் இயர். ஸோ அது பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஸ்லிப்பர்லாம் வந்து தார் ரோட்டில் வந்து ஓட்டணும், ஸ்லிப்பர்லாம் வந்து போட மாட்டோம். அதில் வந்து சூட்டு கொப்பளை மாதிரி வந்து கால்லாம் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்களோட நடிக்கிற சீன்ஸ் ஆகட்டும், அந்த கோயில் என்டையர் அந்த சீக்வன்ஸே வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற இவரை பத்தி பேசுவோமே. இவர் கூட நடிக்கிறது அப்படிதான். இவங்க வந்து சில விஷயம்லாம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து மறக்க முடியாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ப்ரோ. நீங்க வந்து சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துபாய் போயிருக்கீங்க அப்படின்ற. எப்போ போனீங்க? யாரெல்லாம்? எப்போ போனீங்களே? ஃபேமிலியாக போனேன், வெக்கேஷன் போயிருந்தேன் ஃபேமிலியாக. ஸோ போயிட்டு வரலாங்கன்னா ஒர்க் போயிட்டே இருக்கும்போது ஃபேமிலி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. ஸோ அவங்களும் வீடு ஸ்கூல் பசங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது சரி போகலாம் அப்படின்னு துபாய் போயிருந்தேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க. டெஃபினட்டா பிரதர். இப்போ துபாய் நீங்க வந்துட்டு போயிருந்தீங்க, ஆனா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்காங்க. பக்கத்து மாதிரி போயிட்டு வருவாங்க, பக்கத்து தெரு மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க பிரதர். அது நான் கேட்டே ஆக வேண்டும். சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? இல்ல, ஜென்ரலா எனக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு 20 நாள் வேலை செய்யறோம் அப்படின்னா ஒரு 10 நாள் எங்கேயாவது போயிடணும். அதுதான் என்னோட நோக்கமே, கோலே அதான். 20 நாளுக்கு ஒரு 10 நாள் ட்ரிப் இருக்கும். ஆமா, 20 days எங்கேயாவது நம்ம ரொம்ப ஒர்க் பண்றோம், கன்டினியூஸா ஷூட் இருக்கு அப்படின்னா ஒரு 10 நாள் எங்கேயாவது போயிடணும். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்க ஊருக்கு போயிட்டு வந்தா ஆனா எங்கேயாவது போயிடணும். ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக வந்து சிங்கப்பூர் போன ஃபேமிலியோட, அதுக்கப்புறம் அசர்பைஜான் போனேன். ஆமா, எனக்கு தெரியாதுடா, நீ சும்மா ஊர் இருக்குன்றத போயிட்டு வந்த பிறகு தெரியுமே. அசர்பைஜான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். வந்து அங்க வந்து நம்ம போனோம்னா யூரோப் ஃபீல் தான் இருக்கும். பார்க்குற எல்லா இதுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஃபுட் வந்து ரொம்ப செமையா இருக்கும். எஸ்பெஷலி நான் வெஜிடேரியன்ஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இந்தியால இல்ல அது. நானே பரவாயில்ல, எனக்கு புரியல. அசர்பைஜான் இஸ் a country. ஆமா. வெயிட் பண்ணுங்க, நம்ம நிக்கி கொஞ்சம் எஜுகேட் பண்ணலாம். நிக்கி, அசர்பைஜான் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்க. பாரு, நான் மக்குனா நீ அதை விட மக்கு. அதனால கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அசர்பைஜான் வந்து செம்மையா இருந்துச்சு. அந்த என்டையர் ட்ரிப்பே வந்து ஃபேமிலி இல்லாம நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். ஃபேமிலி கேட்டிங்களா? கேர்ள்ஸ் ட்ரிப் அது. கேர்ள்ஸ் ட்ரிப் கேட்டிங்களா? அனுப்பவே மாட்டேன்றாங்க. எப்படிதான் உங்களை எப்படி கேர்ள்ஸ் ட்ரிப்ல அனுப்புவாங்க? எனக்கு புரியலையே. இல்ல, அவர் அடிக்கடி ஆசைப்படுறாரு வேற தனியா ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு. நான் அவருக்காக நான் சப்போர்ட் பண்றேன். எனக்கு நல்லா. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. உனக்கு ஃபேமிலி இல்ல, குழந்தை குட்டி இல்ல, இவர் அப்படி இல்லல்ல. இப்ப என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணவா? இல்லனா அவர் அப்படி இல்ல, அவர் பொறுப்பா இருக்கிற அவர் பெருமைப்படுறவா?